சித்ரா 2, 3 வாரமா, "அக்கா நான் உங்கள பார்க்குறதுக்கு வீட்டுக்கு வரேன்" அப்படின்னு சொல்லி கேட்டுட்டே இருந்தா. ஆனா என்னால வீட்டுக்கு வந்து வர வைக்க முடியல, ஷூட்டிங் இருந்ததுனால. போன வாரம் சண்டே ஷூட்டிங் இல்ல அப்படின்றதுனால சித்ரா வந்து வீட்டுக்கு வந்து வர சொல்லியிருந்தேன். சித்ரா யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு ஃபர்ஸ்ட்டு சப்ஸ்கிரைபரா தான் சித்ரா வந்து தெரியும். போன வருஷம் வரலட்சுமி நோம்புக்கு, "அக்கா நீங்க எங்க வீட்டுக்கு கண்டிப்பா வரலட்சுமி நோம்புக்கு வரணும்" அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுருந்தா. போன வருஷம் அவங்களோட வீட்டுக்கு வந்து போயிருந்தேன். சித்ராக்கு என்னை எவ்வளோ பிடிக்கும் அப்படின்றத அவங்க அம்மா சொல்லி தான் நானே வந்து தெரிஞ்சுக்கிட்டேன். சித்ரா எப்போவுமே என்கிட்ட சொல்கிற ஒரே விஷயம், "அக்கா முன்னாடி இருந்ததை விட உங்களோட வீடியோஸ் பார்த்து என்னோட லைஃப்பில் நிறைய விஷயம் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். நான் இப்போ ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன்" அப்படின்ற வார்த்தையை அடிக்கடி சொல்லிகிட்டே இருப்பா. அது மட்டும் இல்லாமல் சித்ரா போன வரலட்சுமி நோம்பிலிருந்து இன்ன வரைக்கும் ஒரு நாள் கூட எனக்கு கால் பண்ணதை மிஸ் பண்ணதே கிடையாது. சப்போஸ் நான் கால் எடுக்கலைனா கூட, "அக்கா என்ன பண்ணுறீங்க? சாப்பிட்டீங்களா? உடம்ப பார்த்துக்கிறீங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அக்கறையாக என்கிட்ட எப்போவுமே சித்ரா வந்து பேசும். சித்ரா எனக்கு ஸ்பெஷலாக ஒரு கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அது என்ன கிஃப்ட் அப்படின்றத கண்டிப்பாக நாளைக்கு வீடியோவில் ஷேர் பண்ணுறேன்.